ஆத்மா அன்பர்கள் என் அன்பான வணக்கங்கள். அற்புதம் தரும் அப்பா பைத்தியசாமி சேலம். தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்ற சித்தர் வாக்கினுக்கு எங்க வாழும் பூமியில் புதுவையில் சில காலம் வாழ்ந்தவர்தான் சத்குரு திரு அப்பா பைத்தியம் சுவாமிகள். சுவாமிகளின் குரு மகான் திரு அழுக்கு சாமியார் ஆவார். சத்குரு திரு அப்பா பைத்திய சுவாமிகளின் இயற்பெயர் முத்து. ஜமீன் பரம்பரையில் பிறந்தவர். செல்வச் செழிப்பில் வளர்ந்தவர். 1859ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் 28ஆம் நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் கருவூர் ஜமீன் குடும்பத்து வாரிசாக அவதரித்தார். சுவாமிகளுக்கு 5 மாதம் இருக்கையில் பாட்டனார் தன் பேரன் இவ்வுலகை பரிபாலனம் செய்ய வந்துள்ளான் என்று ஜாதகம் கணித்து கூறினார். 8 மாத குழந்தையான சுவாமிகளை கண்டுணர்ந்த பசிக்கு ஒதுங்கிய பரதேசி ஒருவர் இது தெய்வ குழந்தை என்று அருள்வாக்கு சொல்லி மறைந்தார். சுவாமிகள் 8 மாதத்தில் தன் தாயையும் 16வது வயதில் தந்தையும் இழந்தார். சித்தப்பா சித்தியின் அரவணைப்பில் வளர்ந்திருந்தாலும் சொந்த பந்தங்கள் அன்பு காட்டினாலும் தந்தையை இழந்தவுடன் தான் தனிமையாகி விட்டதாக உணர்ந்தார். இறைவன் மேல் கோபம் கொண்டார். பூஜை அறையில் இருந்த படங்களை போட்டு உடைத்தார். பின்னர் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார். வண்டியை பிடித்து பழனி மலையை அடைந்தார். பின்னர் மலையிலிருந்து இறங்கி வெகு தூரம் நடந்து சென்று ஒரு விநாயகர் கோவில் வந்து அமர்ந்து கொண்டு அழுதார். அப்போது ஆடையில்லாமல் பிச்சைக்காரர் போன்று அழுக்கான தோற்றமளித்து ஒருவர் வந்து, நீ யார், ஏன் தனியாக அமர்ந்து அழுது கொண்டு இருக்கிறாய், உன் தாய் தந்தையர் எங்கே என்று கேட்டார். அவர்தான் தவத்திரு திரு அழுக்கு சுவாமிகள். எனக்கு ஊரும் இல்லை, பேரும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை என்று கூறினார் சுவாமிகள். மேலும் தனது தாய் தந்தை இருக்கும் இடத்தை நோக்கி போகிறேன் என்றார். உனது தாய் தந்தை இருக்கும் இடத்திற்கு நான் அழைத்துச் செல்கிறேன், என்னுடன் வா என்று சொல்லி சுவாமிகளை 3 நாட்கள் காடு மலைகளுக்கு அழைத்துச் சென்றார். கடைசியில் ஒரு குகையை வந்தடைந்து அதனுள் இருந்து ஒரு ஏட்டுச்சுவடியை கொண்டு வந்து கொடுத்து சுவாமிகளை படிக்கச் சொன்னார். சுவாமிகள் தனக்கு படிக்க தெரியாது என்று சொல்லவே அழுக்கு சுவாமிகள் எப்படி படிக்க வேண்டும் என்று 2 நாளில் சொல்லிக் கொடுத்தார். ஆனாலும் எனக்கு என் பெற்றோர்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து உண்ணாமல் உறங்காமல் இருந்தார் சுவாமிகள். அப்படி இருந்த போதிலும் அழுக்கு சுவாமிகள் குழந்தையின் பசிக்கு ஆகாரம் கொண்டு வந்து தருவதை நிறுத்தவில்லை. நீ ஆண்டவனுடைய குழந்தை, உன் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால் நீ நாட்டுக்கு நல்லது செய்ய வந்து பிறந்துள்ளாய் என்று சொல்லி அவருக்கு உணவும் தந்து உடையும் கொடுத்து விட்டார். அவரை வணங்கிய மக்களிடம் குழந்தைதான் தெய்வம், அதை வணங்குங்கள் என்று சுவாமிகளின் பிறப்பின் ரகசியத்தை அறிவித்து சில நாட்களில் சமாதியானார். தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவும் மறைந்தபின் சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி சென்றார். பின்னர் பல இடங்களுக்கு சென்று பலருக்கும் அருளாசி வழங்கி வந்தார். ஒரு நாள் சாது மடத்தில் அன்னதானம் செய்து கொண்டு இருந்த பெரியர் ஒருவர் சுவாமிகளை கண்டு, இது என் சகோதரனின் குழந்தை என்று உணர்ந்து அப்பா அப்பா என்று கதறி அழுதார். குழந்தை கிடைக்க வேண்டி ஊரெல்லாம் கோயிலாக அன்னதானம் செய்து வந்த அவர் தன் குடும்பத்து வாரிசு ஒரு பைத்தியக்காரனைப் போல காடு மலையெல்லாம் சுற்றி திரிகிறது என்று வேதனைப்பட்டு கதறினார். தன்னுடன் வந்து விடுமாறு கெஞ்சினார். குழந்தை கேட்கவில்லை. தனக்கு உலகம் முழுவதும் தாய் தந்தையர் உள்ளனர், அதனால் அவர்களை தேடி தேசாந்திரம் செல்வதாக கூறி கிளம்பிவிட்டார். சுவாமிகள் ஊராகச் சென்றார். மக்களின் குறைகளை தீர்த்து வைத்தார். சில அன்பர்கள் வீட்டில் தங்கி தன்னை நாடி வந்தவர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் புரிந்தார். பக்தர்கள் அவரை அப்பா அப்பா என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் சுவாமிகள் தன்னை ஒரு பைத்தியம் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். பல அற்புதங்களை நிகழ்த்தி எளியோர்களை வலியோர்களாக மாற்றிய பெருமை அப்பா பைத்தியம் சாமிக்கு உண்டு. புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்தியம் சாமி அவர்களின் தீவிர பக்தராவார். சுவாமிகள் தமது 141ஆம் ஆண்டு வயதில் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள சத்குரு மாளிகை தர்கவிலாஸ் என்னும் இடத்தில் பிரமாதி ஆண்டு 11/2/2000 தைத்திங்கள் அன்று 28ஆம் நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் சமாதியானார். இன்றும் சுவாமிகள் பலரது கனவில் தோன்றி பல நற்செய்திகளும்
நல்லாசிகளையும் வழங்கி மறையாத தெய்வமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், தரிசிக்கலாம். சேலம் ரயில் நிலையம் அருகே உள்ள சூரமங்கலம் என்ற இடத்தில் சத்குரு மாளிகையில் ஜீவசமாதி அமைந்துள்ளது. அனைவரும் வாங்கள், சுவாமியிடம் ஆசி பெறலாம். நன்றி.